Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறை சார்ந்த நிறுவனமான ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் கேட்டகரி, டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சதர்ன் ரீஜன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 வேக்கன்சி, அதுவுமே டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். ஓகேங்களா? மந்த்லி ஸ்டைஃபண்டு நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 14,000 ஸ்டைஃபண்டு. நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் கேட்டகரியில் வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 12,000 ஸ்டைஃபண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஃபீல்டில் வந்து ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து மார்க் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும் அவங்க சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட்டில். சரிங்களா? அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் வந்து போயிருக்கீங்க, இல்லை ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் இதுக்கு வந்து ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, செகந்திராபாத், ஹைதராபாத், வேறு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா naps.education.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா nats.education.government.in வெப்சைட்டோட மேனுவல் வந்து கிளியராக நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்ளை பண்ணுற அந்த கைட்லைன்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த மேனுவலோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாருங்க, இதுதான் வந்து மேனுவலோட லிங்க், பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெளிவாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து மெரிட் பேசிஸ் தான். சரிங்களா? அதாவது உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இவங்க சொல்லியிருக்க விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் தான். இதில் வந்து எந்த விதமான ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சதர்ன் ரீஜனுக்கு வந்து தனியாகவே நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது ரிலேட்டடாக ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காண்டாக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம சதர்ன் ரீஜன் காண்டாக்ட் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் காண்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க, இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற பற்றி மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கைட்லைன் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைல். சரிங்களா? இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயில்டெல். ஓகேங்களா? ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அறிவிச்சா அப்ரெண்டிஸ்ஷிப்கான என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.